ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிங்கிற ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரூ. 800 வரையும் போகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 26% வந்து அப்சைடு போகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவர் செக்டார் அண்ட் எனர்ஜி செக்டார்ஸில் வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேட்டில் வந்து இவங்களோட அசெட் வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் ஜென்ரேஷன், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 595 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 411 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஸ்வாட் அனலைசிஸ் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் வந்து 6ம், வீக்னஸ் 8ம், ஆப்பர்ச்சுனிட்டி 2ம் இருக்குது. ஸ்வாட்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் மறக்காமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,05,000 கோடி கிட்ட இருக்குது. பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53 இருக்குது. டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனி, கடன் கொஞ்சம் வந்து இருக்குது. இதோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 126 வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 69% வந்து வச்சுருக்காங்க. ரீட்டைல் 6%, எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியராக வந்து 15% கிட்ட வந்திருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட் 800ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே புரோக்கர் வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறேன்னா பை பண்ணுங்கள். சரி வாங்க இதோட சார்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லோவர் சைடில் தான் இருக்குது. 595 மோஸ்ட்லி வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ பிவட் கான்செப்ட் படி பார்க்கும்போது இது வந்து S1ல இருக்குது. அதேமாரி RSIயும் கொஞ்சம் பையிங் ஜோனில் இருக்கிற மாரி இருக்குது. S2 வரையும் கூட வந்துட்டு திரும்பியும் வந்து ரெக்கவர் ஆனாலும் ஆகலாம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு பை பண்ணுறேன்னா பை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.